திருச்சியில உள்ள பஞ்சப்பூர்ல புதுசா பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் பாத்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம். இந்த பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா 40 ஏக்கர்ல 408 கோடி ரூபாய் பட்ஜெட்ல கட்டியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா அந்த போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பத்துல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த போட்டோஸ் எல்லாம் ஃபுல்லா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டோட ஓவரால் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு மாடல் வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல இருந்து எக்ஸிட் வரைக்கும் பிளாட்ஃபார்ம், அப்புறம் டவுன் பஸ் எப்படி மேல போகுதுங்கிறதுலாம் அந்த மாடல்ல காமிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எல்இடி போர்டு நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஷாப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 78 ஷாப்ஸ் கிட்ட வர மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டீன் வந்து ஒரு 4 கேண்டீன் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல உள்ள மாதிரியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டோட ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே தான் வந்து எல்லா பஸ்ஸுமே பார்க் பண்ணுவாங்க. லைக் வெளியூர் போற பஸ் எல்லாம் இங்கே தான் பார்க் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான், பிளாட்ஃபார்ம் வைஸ் அந்த வண்டி நிக்கிற மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா சிட்டி பஸ் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இப்போ நான் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா மேலே செகண்ட் ஃப்ளோர்ல நிக்கிறேன். ஸோ இது வந்து பஸ் என்ட்ரன்ஸ் ஆகிற இடம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இங்கேருந்து வந்து பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்றிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தெந்த ரூட் போகுதுன்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிளாட்ஃபார்ம் 3, பிளாட்ஃபார்ம் 4ன்னு சொல்லிட்டு. மொத்தமாக இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 லிஃப்ட் இருக்குது. அதே மாதிரி எஸ்கலேட்டருமே 6 தான் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டில். தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஏசி பஸ் ஸ்டாண்ட்னா அது இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் தான். மே 9 தான் சிஎம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பஸ்ஸஸ் எதுவுமே அலோவ் பண்ணலை. ஜூன் 3 கிட்ட தான் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் போனப்பயே ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.